கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் குரும்பூர் பகுதியைச் சேர்ந்த 15 கிராம மக்களும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூரில் கொரோனாவால் தாய் தந்தையை இழந்த 4 பெண்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி முயற்சியால் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வீடு வழங்கப்பட்டது. கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் குரும்பூர் பகுதியைச் சேர்ந்த 15 கிராம மக்களும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் மோசடி செய்யப்பட்ட நகைகள் மற்றும் வைப்பு நிதிகளையும் சிறு சேமிப்பு நிதிகளையும் வழங்க கோரியும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழு நிவாரணம் வழங்க கோரியும், விவசாயிகளின் கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய கோரியும், முன்கார் பருவ சாகுபடிக்கு அனுமதி வழங்க கோரியும் குரும்பூரில் உழவர்கள் மற்றும் வணிகர்கள் சார்பில் சாலை மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு விவசாயிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குரும்பூர் ஸ்டேட் வங்கி முன் குவிந்தனர். இதனைத் தொடர்ந்து குரும்பூர் ஆய்வாளர் ரசிதா, துணை ஆய்வாளர் சுப்பிரமணியன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏரல் தாசில்தார் கோபால் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழு நிவாரணம் வழங்குவது, விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வது, முன்கார் பருவ சாகுபடிக்கு அனுமதி வழங்குவது போன்ற கோரிக்கைகள் குறித்து வரும் 18ஆம் தேதிக்குள் உயர் அதிகாரிகளிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குரும்பூர் பகுதியைச் சேர்ந்த 15 கிராம மக்களும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்றனர். மேலும் வரும் 16ஆம் தேதி நல்ல முடிவு எட்டப்படவில்லை என்றால் குரும்பூர் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் தமிழக அரசுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக வீடுகளில் கருப்பு கொடி கட்டி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்றனர். இந்த போராட்டத்தில் குரும்பூர் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் கூட்டுறவு வங்கியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூரில் கொரோனாவால் தாய் தந்தையை இழந்த 4 பெண்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி முயற்சியால் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வீடு வழங்கப்பட்டது. திருச்செந்தூரில் ஒரே குடும்பத்தில் தாய் மற்றும் தந்தை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர். இந்த நிலையில் பெற்றோரை இழந்த 4 பெண் குழந்தைகளும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியிடம் தங்களின் படிப்பை தொடரவும் சொந்தமாக ஒரு வீடும் தேவை என கோரிக்கை விடுத்தனர். பெண்களின் துயரை உணர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இந்த கோரிக்கை மனுவை முன்னாள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த குடும்பத்திற்கு உறுப்பினர்கள் படிப்பை தொடர உதவி செய்தார். இந்த நிலையில் திருச்செந்தூர் நகராட்சிக்குட்பட்ட தோப்பூர் புது காலனியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தையரை இல்லாத குழந்தைகளுக்கு அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய குடியிருப்பை திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி திறந்து வைத்தார். மேலும் குடும்பத்தை சேர்ந்த 4 பெண் குழந்தைகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பரிசு பொருட்களை வழங்கினார். தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, திருச்செந்தூர் நகராட்சி தலைவர் சிவ ஆனந்தி, நகராட்சி துணைத் தலைவர் ஏபி ரமேஷ், திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சுகுமார், திருச்செந்தூர் நகராட்சி ஆணையாளர் கண்மணி, திருச்செந்தூர் வட்டாட்சியர் பாலசுந்தரம் ஆகியோர் உடனிருந்தனர். காயல்பட்டினத்தில் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சார பேரணி திருச்செந்தூர் வட்டாட்சியர் பாலசுந்தரம் தொடங்கி வைத்தார். திருச்செந்தூர் அருகே உள்ள காயல்பட்டினம் பேருந்து நிலையத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் 2024ஐ முன்னிட்டு வாக்குப்பதிவின் முக்கியத்துவம் குறித்தும் 100% வாக்குப்பதிவினை உறுதி செய்யும் வகையிலும் வாக்காளர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை திருச்செந்தூர் வட்டாட்சியர் பாலசுந்தரம் மற்றும் ஆறுமுகநேரி காவல் நிலைய ஆய்வாளர் ஷேக் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு தேர்தலில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் காயல்பட்டினம் பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணி திருச்செந்தூர் ரோட்டில் உள்ள தனியார் வங்கி வரை சென்று முடிந்தது. இந்த நிகழ்வில் தேர்தல் பிரிவு வட்டாட்சியர் கண்ணன், வருவாய் ஆய்வாளர் பிரேமகீதா, தேர்தல் பிரிவு உதவியாளர் இளங்கோ ஜெகன், அசோக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நமது இலக்கு 100% வாக்குப்பதிவு. தேசத்தின் தீர்ப்பை எழுதுவோம்.
தேர்தல் விதிமீறல் புகார்கள் மீது நடவடிக்கை. மாவட்ட ஆட்சியர் தகவல். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பறக்கும் படை குழுவினருக்கான பயிற்சி கூட்டம் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தலைமையில் மார்ச் 16ஆம் தேதி நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தெரிவித்ததாவது: இந்திய பாராளுமன்ற தேர்தல் 2024ற்கான தேர்தல் ஆயத்த நடவடிக்கைகள் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும், தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் 54 பறக்கும் படை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த பறக்கும் படையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் கண்காணிப்பாளர் நிலையில் பிற துறை அலுவலர்கள் தலைமையில் சிறப்பு காவல் ஆய்வாளர், 2 காவலர்கள் மற்றும் 1 கேமராமேன் ஆகியோர் அடங்கிய குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும், மேற்காணும் குழுவினர் நியமிக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் நடத்தை விதிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவர் என்றும், தேர்தல் விதிமீறல் தொடர்பான புகார்கள் பெறப்படும் போது சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று புகார் குறித்து ஆய்வு செய்து விதிமீறல் இருப்பினர் தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தெரிவித்தார். இந்த பயிற்சி வகுப்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன், மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசன், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், வருவாய் கோட்டாட்சியர், தூத்துக்குடி தனி வட்டாட்சியர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மோடி திரும்ப திரும்ப தமிழகம் வந்தால் யாராவது ஓட்டு போடுவார்களா என்ற சூழலில் அப்படித்தான் பேசியாகணும். அதனால் பாரதிய ஜனதா கட்சியினர் பிரதமர் வருகையால் வாக்கு வங்கி அதிகரித்து இருக்கிறது என பேசிக் கொண்டு வருகின்றனர் என்று திராவிட முன்னேற்றக் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறியுள்ளார். தூத்துக்குடி பாளையங்கோட்டை நெடுஞ்சாலையில் உள்ள வ.உ. சிதம்பரனார் கல்லூரி அருகே படிப்பக வளாகம் என்ற பெயரில் அரசு தேர்வு, அரசு பணிக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு என இணையதள வசதியுடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள படிப்பக வளாகத்தை திறந்து வைத்த தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திராவிட முன்னேற்றக் கழக, காங்கிரஸ் கட்சிகள் தூக்கி எறியப்பட வேண்டும் என்று பிரதமர் பேச்சுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழித்து விடுவோம் என சொன்னவர்கள் பல பேர் எங்கே இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. இப்படி பல பேரை தாங்கள் பார்த்து விட்டோம் என்றும், இதற்கெல்லாம் பயப்படும் எண்ணம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடையாது என கூறினார். மேலும் பிரதமர் வருகையால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு வங்கி உயர்கிறது என பாரதிய ஜனதா கட்சியினர் கூறி வருகிறார்கள் என கேட்டதற்கு அவர் அடிக்கடி தமிழகம் வருகின்றார், திரும்ப திரும்ப வந்தா யாராவது ஓட்டு போடுவார்களா என்ற சூழலில் அப்படித்தான் பேசியாகணும். அதனால் பாரதிய ஜனதா கட்சியினர் அப்படி பேசிக் கொண்டு வருகின்றனர் என்றார். மேலும் பிரதமர் தமிழ் பேச ஆசை என மேடையில் கூறுவதற்கு கேட்டபோது அவர் அப்படி பேசினால் ரொம்ப மகிழ்ச்சி, நம்மை தான் ஹிந்தி பேசணும் என்று சொல்கின்றனர். ஆனால் வட இந்தியாவில் இருந்து வரும் எந்த தலைவர்களும் தாய்மொழி தமிழை பேசுவது இல்லை. எனவே பிரதமர் தமிழை கற்றுக்கொண்டு பேசினால் அதுதான் உண்மையான மற்றவர்களுக்கு தூண்டுதலாக இருக்கும் என அவர் கூறினார். இல்லைங்க, நான் பல முறை சொல்லிவிட்டேன். திமுக இல்லாமல் செஞ்சுருவோம் அப்படின்னு சொன்ன பல பேர் இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் நாங்கள் நிறைய பேரை பார்த்துட்டோம். அதனால் இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது. அப்படிதாங்க சொல்லணும். அவங்க தேர்தல் நேரத்தில் திரும்ப திரும்ப பிரதமர் இங்கே அப்படியாவது யாராவது ஓட்டு போடுவாங்களான்னு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வரதுனால வாக்கு வங்கி அதிகரிக்கிறது என்று சொல்லித்தானே ஆக வேண்டும். என்னங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க, கத்துக்கிட்டோம். ஏன்னா நம்மளை தான் ஹிந்தி கத்துக்கணும்னு சொல்றாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய எந்த தலைவர்களும் தமிழ் பேசுவதாக இல்லை. அதாவது தமிழை தாய்மொழியாக இல்லாத யாருமே ஏதாவது ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் கற்றுக்க சொல்லுங்க, அதுதான் உண்மையான நேஷனல் இன்டிகிரேஷனா இருக்கும். தமிழ்ல கத்துக்கிட்டு நல்ல தமிழ்ல பேசுனா எங்களுக்கும் மகிழ்ச்சி தான். தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பணிகளை கண்காணிக்க பறக்கும் படை அமைக்கப்பட்டுள்ளது. பறக்கும் படை வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பணிகளை கண்காணிக்க ஒரு அதிகாரி, வீடியோ ஒளிப்பதிவாளர் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட பறக்கும் படையை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி அமைத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 18 பறக்கும் படை வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி கொடியசைத்து துவக்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இவர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபடுவார்கள். அப்போது கணக்கில் வராத பணம்,
பணம், நகை உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் கொண்டு சென்றால் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்றும், மேலும் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களை கண்காணித்து பொதுமக்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு எதுவும் கொடுத்தால் உடனடியாக அந்த பகுதியில் சென்று அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தனர். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் பாளையங்கோட்டை சாலையில் உள்ள ஐந்திணை பூங்காவில் அரசு தேர்வு பயிற்சி பெறும் மாணவர்களின் எதிர்காலத்தினை கவனத்தில் கொண்டு அவர்கள் நன்கு படித்து பயன்பெறும் வகையில் படிப்பகம் ஒன்று புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இந்த படிப்பகத்தை பாராளுமன்ற திராவிட முன்னேற்றக் கழக குழு துணைத் தலைவர், தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து கேடிசி நகர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு 152 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்காத பகுதிகளில் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர். சுகாதார வளாகம், ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட கட்டிடங்களையும் திறந்து வைத்தனர். தொடர்ந்து அண்மையில் பெய்த கனமழையால் வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிதாக வீடுகளை கட்டுவதற்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படவுள்ள 4 லட்சம் ரூபாய்க்கான ஆணைகளையும், திருநங்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்றும், இதன் மூலம் ஏராளமான பொதுமக்கள் பயனடைந்து வருகிறார்கள். மேலும் அண்மையில் மிக கனமழையால் வீடுகளை இழந்தவர்களுக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில்தான் 4 லட்சம் ரூபாய் புதிதாக வீடு கட்டுவதற்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோல எண்ணற்ற சாதனைகளை தமிழக முதலமைச்சர் செய்து வருகிறார் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.